ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்எம் கிச்சன். எம்எம் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தோம். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயமும் போட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான். அந்த பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நீங்கள். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு 3 தக்காளி, 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை நம்ம தேங்காவோட அரைச்சி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா போட்டு அரைச்சி ஊற்றுறது எதுக்காக அப்படின்னா, அரைச்சி ஊற்றுனா குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்படி போட்டோன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும். தண்ணியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு ஒரு மாதிரி குழுகுழுன்னு வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழுகுழுப்பு கிடைக்கும். தக்காளி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்ருங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இது 2 மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த பொடியுமே நான் எடுக்கலை. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி வெந்து வரவும் அந்த மசாலா நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். இது கூட மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. இது 2 மட்டும்தான். இது 2 மட்டும்தான் வச்சு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். மசாலா போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நல்லா தக்காளி வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். புளி கரைச்சலை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்ப. புளியும் அதே மாதிரி தான், கரைச்சி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம், நம்ம அரைச்சி ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாங்க. அரைச்சி ஊற்றினா இந்த மாதிரி ஊற்ற தேவையில்லை தண்ணியாக. புளியை தேங்காவோட போட்டோன்னா அதுவே அரைஞ்சிரும். பாருங்கள், புளி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா வற்றி கொதித்து வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காவை நான் பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வர வர கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். நான் பாறை மீனோட வால், தலை இதை மட்டும் எடுத்திருக்கேன். நடு பீஸை பொரிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. மீனை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா கிண்டக்கூடாது குழம்ப. அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். வெந்து குழம்பும் நல்லா கொதித்து வரட்டும். போட்டுட்டு கிண்டாமல் இப்படி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துடுங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தோன்னா மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா விரிஞ்சு வரும் மீன். அதுதான் வெந்திருக்குங்கிறது அர்த்தம். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.